வெல்கம் பேக் த்ரில்லர் ஸ்டோரி ரத்த காட்டேரி எபிசோட் 7. ஆல்ரெடி 6 எபிசோட் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த எபிசோடு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7வது எபிசோடை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னென்னு தெளிவாகவே புரியும். மாணிக்கம் காளியப்பன் இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதே நம்ம இன்ஸ்பெக்டர் விவேக் தான். அவரே பார்த்தீங்கன்னா காட்டில் ஒருத்தனை காலால் மிதிச்சே கொல்றதை கான்ஸ்டபிள் வடிவேல் பின்னாடி நின்று பார்த்து ஆடி போயிட்டாரு. என்னதான் ஆச்சு இவருக்கு? இவரே கேஸை விசாரிச்சுட்டு இப்போ இவரே இந்த மாதிரி கொலை பண்ணுறாரு, ஒருவேளை எல்லாத்துக்கும் இவர் தான் காரணமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கினே கொஞ்ச நேரம் பயந்து போய் ஆடி போய் அங்கேயே நிற்கிறாருங்க. நம்ம விவேக் பார்த்தீங்கன்னா அவர் கொன்று முடிச்சுட்டு அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா அவனை கொன்னதுக்கு ஒரு திருப்தி மூஞ்சில் தெரியுதுங்க. அந்த மூஞ்சி தெரியுது. பின்னாடி பொறுமையாக வந்து வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா விவேக்கிட்ட கேட்குறாருங்க, ஐயா நீங்களா அப்படின்னு வடிவேல் கேட்டார். அமைதியாக விவேக் இருந்தார். அவரோட முகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தம், அதாவது அந்த கொலை பண்ணது ஒரு திருப்தி மட்டும் அவர் முகத்தில் பார்க்க முடிஞ்சுது. ஏன் இப்படி பண்ணீங்க? யார் இவன்? ஏன் இப்படி ஒருத்தர் கொலை பண்ணுறீங்க? நீங்களே கொலையை பண்ணிவிட்டு நீங்களே விசாரிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? ஏன் அந்த நாடகம்? உண்மையிலேயே நீங்கள் யாருன்ட்டு வடிவேல் கேட்குறாரு. கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த விவேக் திடீர்னு சுயநனுக்கு வந்தார். சுயநனுக்கு வந்து இல்லை நான் கொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா இதெல்லாம் வேறு யாருக்கிட்டனா போய் சொல்லுங்கள். உங்கள் கூட நின்று, அதாவது உங்கள் பின்னாடி நின்று பார்த்தவன் நான். ஐயா இது நம்ம யூனியன் ஆஃபீஸ் வேலையை பார்க்குற குமார் ஐயா, நல்ல பையனாச்சே, அவனை போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லுங்கள் ஐயா. எதுக்கு அவனை கொலை பண்ணீங்க? உங்கள் தொழிலே, அதாவது உங்கள் வேலையை கொலை செய்கிறது தான். நான் கொலை செஞ்சுட்டு அந்த கேஸை நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க? எதனால் பண்ணீங்க? சொல்லுங்கன்ட்டு நம்ம கான்ஸ்டபிள் வடிவேல் கேட்கவும் அந்த ஆளுக்கு விவேக் வந்து இன்ஸ்பெக்டர் விவேக் வந்து கோவப்பட்டு, ஐயோ இதை நான் பண்ணலையா, நம்பு. ஏன் இந்த மாதிரி என்னை சாவடிக்கிறேன், நான் பண்ணலையா, நம்பு. ஐயோ சார் கண்ணால் பார்த்தது நான், என்கிட்டயே நீங்கள் பொய் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லவும் விவேக், யோ நீ பார்த்தது நிஜமெல்லாம் இல்லையா? நான் சொல்கிறது கேளு, இந்த கொலையை நான் பண்ணலை, இன்னும் என்னென்னு சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு வடிவேலு கேட்கவும், யோ சத்தியமாக இந்த கொலையை ரத்த காட்டேரி தான் ஏன் பண்ணிச்சு, அது பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படி தான் கேஸை முடிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு வடிவேல் கேட்கவும், ஐயோ சத்தியமாக நான் சொல்கிறது கேளியா, நான் சொல்கிறது உண்மையா, என் தங்கச்சி வேணி மேலே சத்தின்ட்டு இன்ஸ்பெக்டர் விவேக் வந்து சத்தியம் பண்ணுறாரு தன்னோட தங்கச்சி மேலே. என் தங்கச்சி மேலே நான் உயிரியே வச்சுருக்கேன். இப்படி சொன்னதும் ஒரு காலம் யோசித்த வடிவேலு, நீங்கள் சொல்கிறது எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் என் வீட்டுக்கு போய் சொல்கிறேன், இப்போ முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் வா அப்படின்ட்டு விவேக்கும் வடிவேலும் அங்கேருந்து, அதாவது காட்டிலேருந்து விவேக்கோட வீட்டுக்கு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அதே நேரத்தில் சேதுபதி ஐயா வீட்டில், ஏன் ஐயா தினமும் 6 மணிக்கு மேலே எங்கள் யாரையும் வீட்டில் இருக்க விட மாட்டேறீங்க, ஆனால் 10 மணிக்கு மேலே உங்கள் அலறல் சத்தம் மட்டும் வெளியே கேட்குது. நான் இங்கே நிறைய நாள் கவனிச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட உண்மையே சொல்லவே இல்லை. உங்களுக்கு காவல் நான் தான், இப்போது நான் மட்டும்தான் இருக்கேன். உங்கள் பிள்ளைங்க கூட யாரும் இல்லை, வெளியூரில் இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுன்னா அவங்களால தாங்க முடியாது. சொல்லுங்க ஐயா, உங்கள் மேலே என்னை விட அக்கறையாக யார் இருக்க போகிறா? உங்களுக்கு என்ன தான் ஆச்சு? என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லையா? இல்லை எதையாச்சும் நினச்சி பயப்படுறீங்களா? இல்லை வேறு எதுவும் கவலையா? என்கிட்ட சொல்லுங்கள், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் பேசி முடித்தார் தோட்ட காவல்காரன் வேலன். அதாவது காவல்காரன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்ட்டு சேதுபதி ஐயா கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்றது சரிதான். ஐயாவின் மேல அவர் குடும்பத்தின் மேல மிகுந்த அக்கறை உள்ளவர் தான் இந்த தோட்டத்துக்காரன் வேலன். அவர் பிள்ளைகளுடன் நேரடி தொடர்பு இருக்கிறார். இங்கே என்ன நடந்தாலும் அவர் பிள்ளைகளுக்கு உடனே தெரியப்படுத்தி விடுவார். அதனால வேலனுக்கு தெரியாமலே பல தவறுகள் செய்து விட்டார் சேதுபதி ஐயா. வேலா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லியே ஆகணும், நீங்கள் சொல்லாமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே கம்பல் பண்ணி வேலன் வந்து கேட்குறாரு. வேலா என்ன சொல்கிற, எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமே வந்து சேதுபதியை வந்து கோவப்பட்டு வேலனை திட்டிடுறாரு. வேலனை திட்டின உடனே வேலனும் பொறுக்கலை. ஐயா சொல்லுங்க ஐயா, சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு கேட்கவும், ரத்த காட்டேரி தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன இதுக்கு மேலே எதுவும் கேட்காத, இதை யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத, நீ தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்ட்டு சேதுபதியா வேலன்கிட்ட சொல்லிடுறாரு. என்ன ஏன் சொல்கிறீங்க? ரத்த காட்டேரியா எதையோ மறைக்க என்னமோ என்கிட்ட சொல்லி ஏமாத்துற மாதிரி தெரியுது. இல்லைடா நான் சொல்கிறது கேளு, இல்லை இந்த ரத்த காட்டேரி தான், அதுவே தான் காரணம் அப்படின்ட்டு சேதுபதியை சொல்லவும், இன்ஸ்பெக்டர் விவேக் சொன்னது போலவே சேதுபதியையும் 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. இருவரும் என்ன முயற்சி செய்கிறார்கள், எதை மறைக்க இப்படி கூறுகிறார்கள்? இவர்களின் கூட்டு சதியா, இல்லை தனித்தனியே செய்யும் சதியா, அல்லது உண்மையில் இரத்த காட்டேரியின் வேலையா? கொலைகள் தொடரும்.